கொடுத்தீங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மலையில ஊத்திட்டு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குவோம். பாறை மீனாங்க வலிக்கு தண்ணி வரத்துல வலிக்கிட்டு விழுந்துருவோம். ஒன்றும் செய்ய முடியல. மீன் வாங்கலாம். ஆனா வந்து இவ்வளவு சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கிட்டத்தட்ட 17 கோடிக்கு வந்து இதை கட்டிருக்காங்க. நேர்மா கட்டி ஒரு 17.5 கோடி கட்டுன்னா மார்க்கெட்டு, நேர் மார்க்கெட்டு. ஒரு நாள்ப்பா, ஒரு வருஷம் கூட அவ்வளோ துற ஊத்துரு குந்தி வியாபாரம் பண்ண முடியல. நாங்கள் எங்க ஜனத்துக்கு இதை வேலை பார்த்து நீங்க கொடுக்குறீங்க, நல்லா போடுறோம். என்னன்னு கேட்டு தெரியும் எல்லாம் சொல்லுங்கப்பா, போய் பாரு. எல்லாருமே எல்லாம் ஊத்துட்டு போயிடாங்க, நாங்க வயசான நாங்க உட்காந்துக்கிறோம், போய் பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். மழையில நினைச்சுக்கிட்டு நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிறது, நடுக்கி சாக வேண்டியதான். நாங்க வயசாகலாம் விரைக்க வேண்டியதுதான். இது ஒரு மார்க்கெட்டு ஒரு மார்க்கெட்டு கட்டி கொடுக்கணும்னா அதுவும் நம்ம நாங்க காணாது, இந்த மார்க்கெட்டை காணாது. அதுலயே கறந்துக்கலாம் அந்த மழைக்கு. இந்த மழையில உட்காந்துமாப்பா, இந்த மாதிரி கடை கட்டி கொடுத்தீங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் உட்காந்து கடை கட்டி இப்படி நாங்க உட்காந்து கிடக்குறோன்னு துணிமெல்லாம் நஞ்சு பேர் சாடலை நடிச்சு உட்காந்து பதிவு பண்ணி தெரிய வைக்கிறோம். தெரியவே மீன் மழையெல்லாம் தனம் இல்லை. நீ வந்து மலையில ஊத்திட்டு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குவோம். பாறை மீனாங்க வலிக்கு தண்ணி வரத்துல வலிக்கிட்டு விழுவறாங்க. நீங்க இருக்காருங்க கடை கட்டி எருக்கு கொடுத்தீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. போய் சொல்லுப்பா, போய் மார்க்கெட்டை இடிச்சு நவுத்துட்டு மாடி வச்சு கட்டாதான் நாங்க வியாபாரம் பண்ணுவோம். மழை அப்படியே ஊத்துரு, மழை அப்படியே ஊத்துருப்பாரு. ஒன்றும் செய்ய முடியல. மழையில நஞ்சு சாக போறோம். நல்லா இருக்கா முடியல, உட்கார முடியல, ஒரு ஜாம வைக்க முடியல, எல்லாம் நினைஞ்சு இந்த மாதிரி கடையில அழியாது போடலாமா எல்லாரும் எங்களை? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மலையில உட்காந்து மீன் விற்க முடியலப்பா. கொடை பிடிச்சினாங்க உட்காந்து கடைக்கு ஸ்தானமே வரமாட்டேன். மீன் வாங்குறதுக்கும் அரிசி கடை பக்கமெல்லாம் அரிசெல்லாம் ஊறி போய் கிடக்கும். ஒரு பக்கமும் இருந்து நாங்கள் ஒழுங்கா மீனுக்கு வேணா கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வலிக்கு வாட்டி தானே உழுவிடுவோம். நாங்கள் போகிறோம், ஒரே பூவெல்லாம் கத்திடுவோம். என்ன 2 பேர் பஞ்சாயத்து முடிவு எடுக்கிறீங்கன்னு காலுக்கும் பஞ்சாயத்து நீங்க கவர்மெண்டா சொல்லுங்க, கவர்மெண்டா சொல்லுங்க. நீங்க எப்படி கடை கட்டி கொடுத்தீங்க, மக்கள் எப்படி எங்க மீனவர் மக்கள் எப்படி கடை வந்து விற்கிறாரு. ஆனா இப்படியே நீங்க பேச்சு கொடுத்து காலுங்க பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அவங்க பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் ஏதாவது அப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம ஊர் சைடு ஃபுல்லா வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு மக்களை வளைக்கிட்டு விழுந்து கிடக்குன்னு சொல்லி அது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது 17.5 கோடியா? கிட்டத்தட்ட 17.5 கோடி வந்து இந்த நேரு மார்க்கெட் தான். எங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. நாங்க வந்து சும்மா மீன் வாங்கலாம். ஆனா வந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கட்டி இப்போ ஒரு வருஷம் கூட ஆகல நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் பாருங்க. எவ்வளவு மழைக்கு ஒரு சின்ன மலைக்கே தாங்க மாட்டேது. ஃபுல்லா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. ஹெவி மழை எல்லாம் பெஞ்சிச்சு வச்சுங்களேன், இவங்களோட கஷ்டம். அது வலிக்கிட்டு உழுவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்பவே ரெயின் கோட் போட்டு உள்ளக்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது எதுக்காக கட்டி கொடுத்தாங்க? அது வந்து ஏதாவது பிரோஜனமா இருக்கணும், மக்களுக்கு கொஞ்சம் பிரோஜனமா இருக்கணும். ஸோ நீங்க தான் பார்த்து ஏதாவது இதுக்கான மக்களாகி நீங்க தான் ஷேர் பண்ணி இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். காரைக்காலில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சு நல்ல வழியை காட்டணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வந்து வீடியோல நீங்க பார்த்துருப்பாங்க எல்லா காட்சிகளும். நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து எந்த நிலைமை ஒரு வருஷம் கூட ஆகல கட்டி. நாங்கள் ஏதோ ஜாலியாக மீன் வாங்கி சமைக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி. ஸோ வந்து நீங்களும் வந்து தெரிவிங்க எல்லா மக்களுக்கும், இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால மக்களுக்கு. காரைக்கால் யாராச்சும் அரசியல்வாதி யாராச்சும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சீராமீங்க. ஏன்னா வர காலம் ஃபுல்லாக மழை காலம். அவங்க உட்காந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் பார்ப்போங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி தெரியுங்க, பார்ப்போம்.